Hi friends, welcome back to the show. This is Pms Bikez. So hopefully எல்லாரும் வீட்ல சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா லாஸ்ட் வீடியோல போட்டதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமான டவுட்ஸ் கேட்டீங்க. கமெண்ட்ஸ் சரி எனக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டீசல் போட் இப்போ புதுசாக வாங்குறீங்க இந்த வண்டி பற்றி தெரியாதீங்க சில கேள்விகள் வச்சுருப்பாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் போய் ஃபாலோ பண்ணாமதிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தர நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீசல் போட் பற்றின ஒரு மிகப்பெரிய ரூமர் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது டீசல் போட் ஒன்றா ஹெல்த் கண்டிஷனில் ஏதாவது இஷ்யூ வருமா, கிட்னி ப்ராப்ளம் வருமா அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேள்விகளை வச்சுருப்பாங்க. இந்த வண்டி பற்றி தெரியாதவங்க ரொம்பவே பயப்படுறாங்க. கிட்னி ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வேணால் நான் சொல்லிடுறேன். இப்போ இங்கே என்னோடய ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த டீசல் போட் பயங்கர ஃபேமஸான ஒரு ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வயசானவங்க பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வச்சுருப்பாங்க. 1980 நான் கூட பார்த்துருக்குறேன். 1980s அந்த வண்டி வச்சுருக்கிறேன், எனக்கு வண்டி கொடுக்குறதுக்கு விருப்பம் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அந்த வண்டியை வந்து ஏன் விற்காமல் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த வண்டி தான் அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்திருக்குது. அந்த மாதிரி எந்த விதமான ஒரு ப்ராப்ளம்ஸும் அவங்களுக்கு வரல. ஓகேங்களா? அது வந்து சுத்தமான ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ். அது இந்த வண்டியை பற்றி ஒரு ஃபேக்கான ரூமர் அது. ஓகேங்களா? கிட்னி ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் எதுவுமே வராது. நல்லா ஓட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களா தைரியமாக எடுத்து ஓட்டலாம். ஓகேங்களா? எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதெல்லாம். அடுத்ததான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டீசல் போட்டுக்கெல்லாம் எஃப்சி பண்ணுறாங்களா, எஃப்சிக்கெலாம் எவ்வளோ செலவாகுது, டீசல் போட்டுக்கு எஃப்சியில் இப்போ பண்ணுறாங்களா அதிகமாகுதா எஃப்சி காஸ்ட்டில் அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. எஃப்சி எல்லா ஆடியோலையுமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. உங்களுக்கு அப்படியெல்லாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எஃப்சி எல்லா ஆடியோலையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க, க்ளீனாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஃப்சி எல்லாம் பண்ணுறது, எஃப்சி பண்ண மாட்டாங்களா அப்படின்லாம் யாரும் பயப்பட வேண்டாம். புதுசாக வாங்குறதுக்கு சொல்லிடுறேன், எல்லா பக்கமும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அப்புறம் எஃப்சிக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு நான் சொல்லியிருப்போம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா எஃப்சிக்கு இப்போது எஃப்சினாலே உங்களுக்கு 2500 ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். எஃப்சிக்கு ஒன்று இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1415 நினைக்கிறேன். ஐம் நாட் ஷூர், 1450. ரோட் டேக்ஸ் பர் இயர், ரோட் டேக்ஸ் வந்து இயர்லி டேக்ஸாக இருந்தால் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 rupees கட்டுற மாதிரி இருக்கும். க்ரீன் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒருக்கா கட்டுறது ஃப்ரெண்ட்ஸ். பசுமை வரின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 500 rupees, அது 500 ரூபா. ஓகேங்களா? உங்களுக்கு ஏதோ பெண்டிங்லேருந்து வண்டி வாங்கினா கொஞ்சம் பெனால்ட்டியும் ஒரு சேர்த்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நேம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபா வரும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்தாலும் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு 5000 அந்த ரேஞ்ச் தான் வரும் ஒரு எஃப்சி பண்ணுற மாதிரி இருந்தால் எல்லாமே சேர்த்து. ஓகேங்களா? அப்புறம் அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா டீசல் போட்டில் வைப்ரேஷன் வருமா? பொதுவாக நான் சொல்லிடுறேன், டீசல் இன்ஜின்னாலே வைப்ரேஷன் வரதான் ஃப்ரெண்ட்ஸ். டீசல் போட்டில் வைப்ரேஷன் கிடையாது அப்படின்னு நான் வந்து சொல்லவே மாட்டேன். இப்போ வர கிளாசிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா 40-50 போனால் வந்து பார்த்திங்கன்னா கைக்கு சீட்டுக்கு எல்லாமே வைப்ரேஷன் வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இந்த வண்டி வராது. இந்த வண்டி வந்து ஏன் வைப்ரேஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பெட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது வந்து பெட்டு, அப்புறம் இன்ஜின். பெட்டு சரியாக இல்லாமல் இன்ஜின் சரியாக இல்லாமல் பெட்டுக்கும் இன்ஜின் நல்லா செட் ஆகாமல் இருந்தாலே உங்களுக்கு வைப்ரேஷன் கண்டிப்பாக வரத்தான் செய்யும். பெட்டு எங்கே நல்லா நீட்டாக பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்னோடய சஜஷன் வந்து இங்கே கவுந்தப்பாடியிலலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக பண்ணுறாங்க. பெட்டு ஒர்க் எல்லாமே நல்லா நீட்டாக பண்ணுறாங்க. நம்ம வண்டி கூட அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸு பெட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்ரு பண்ணோம். அப்புறம் இன்ஜினில் என்னென்ன ப்ராப்ளம் வரும், இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராங்க் ஷாஃப்ட்டு, வால்வு, பிஸ்டன் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாமே நல்லா நீட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் வராதுன்னு நான் சொல்லுவேன். என்டார்ஸ்மெண்ட் வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா பல லேத்தில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க. அதனால தான் ஒவ்வொரு வண்டி ஒவ்வொரு மாதிரி இருக்குது என்டார்ஸ்மெண்ட் புல்லட்டை பொறுத்தளவுக்கு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோ போட்டு நிறையா பேர் வந்து கேட்டிருந்தாங்க டீசல் போட் லாங் ரைடு போகலாமா, ஹில்ஸ்லாம் ஏறலாமா அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒன்று தான் சொல்லிடுறேன், டீசல் புல்லட்னு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த வண்டியில் வேணால் லாங் போகலாம். உங்களோட பாடி கண்டிஷன் அண்ட் வண்டியோட கண்டிஷன் பொறுத்து. வண்டி இன்ஜின் நல்லா இருந்து ஹில்ஸ் எல்லாம் போகலாமா, லாங் போகலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போகலாம். இந்த வண்டி ஸ்பெசிஃபிக் ஹில்ஸ் ஏறுமான்னு கேட்டால் ஏறு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஏறும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் இன்ஜின் தகுந்த மாதிரி ஏறாது, பொறுமையாக போகும் ஃப்ரெண்ட்ஸ். நீட்டாக அப்படியே போகும், நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அப்படியே அந்த ஸ்லோ ஸ்பீடில் அப்படியே அந்த பீட்டை கேட்டு போகிறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருந்தால் மட்டும் நான் சொல்கிறேன். இன்ஜின் கண்டிஷன் நல்லா இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏறாது. அதுவும் எந்த ஹெச்பி போகலாம், 5 ஹெச்பி போகலாமா, 6 ஹெச்பி போகலாம், ஏற எந்த ஹெச்பி இன்ஜினில் வேணால் ஏறலாம். உங்களுக்கு இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஹில்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சூப்பராக ஏறும். ஓகேங்களா? அப்புறம்
ஹெச்பி டிஃப்ரென்ஸ் 5 ஹெச்பி 6 ஹெச்பி 7 ஹெச்பி இது 3 விதமான இன்ஜின் இருக்குது டீசல் இன்ஜினு. ஸோ இதில் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறேன். 5 ஹெச்பினா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிக்கப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மைலேஜ் உங்களுக்கு 75-80 அந்தளவுக்கு தரும் ஃப்ரெண்ட்ஸ். 6.5 ஹெச்பி எடுத்துட்டிங்கன்னா பிக்கப்பு கொஞ்சம் மாட்ரேட்டாக இருக்கும். மைலேஜ் ஓரளவுக்கு ஒரு 70-75 அந்த மாதிரி தரும். 7 ஹெச்பியில் எடுத்துட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா பிக்கப்பில் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். மைலேஜ் அதே பார்த்திங்கன்னா ஒரு 60-65 அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் உங்களுக்கு. அடுத்ததாக இப்போது என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்டதா 15 இயர்ஸ் ஸ்க்ராப்பிங் பாலிசி வந்தது உங்களோட கருத்து என்ன அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதை பற்றி நான் ஏன் வீடியோ போடலைங்கிறத ஒரு காரணத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். இதை பற்றி பல பேர் வந்து பார்த்திங்கன்னா சேனல் நிறையா போட்டுக்கிறாங்க. அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸும் போடல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக என்னோடய சஜஷன் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் லோக்கல் ஆடியோவில் விசாரிச்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படி பண்ணுறதுக்கு சுத்தமாக சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 100% நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன், அப்படி பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடையாது. உங்களுக்கு பண்ணால் என்னென்ன பண்ணுவாங்கன்னு நான் சொல்லிடுறோம். ஒவ்வொன்றா எஃப்சிக்கு உண்டான காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் டேக்ஸ் உண்டான காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. மூணாவது வந்து இந்த இயர்லி டேக்ஸ் ரோட் டேக்ஸ் அதையும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடிக்கு எதுவும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ எஃப்சி வந்து இப்போ ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. இப்போது எஃப்சியெல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் தான் இந்த ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ரிக்டாக பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எஃப்சிக்கு அடுத்த வருஷம் வந்து இந்த ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு சொல்லிடுங்க. அப்போ எப்படி வண்டி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வண்டி வந்து 100% வண்டி வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஜின்லேருந்து வீலு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட், அப்படியே புது வண்டி மாதிரி இருக்கணும் வண்டி. அப்போனா தான் உங்களுக்கு எஃப்சி பண்ணுவாங்க. இப்போலாம் பார்த்திங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கொண்டு போனால் எஃப்சிலாம் பண்ணிடுறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நெக்ஸ்ட் இயர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு A to Z வண்டி நீட்டாக பர்ஃபெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து எஃப்சியே இது பண்ணுவாங்க. இப்போ இந்த ஸ்க்ராப்பிங் பாலிசி வந்ததுக்கப்புறம் இப்போ நிறைய பேர் என்னன்னாங்கன்னா, அப்போ மாடல் கம்மியாக எடுத்தால் இப்போ பிரச்சனை இருக்காதா? டீசல் புல்லட் இப்போ 2000 வரைக்கும் வந்துச்சுன்னு சொன்னீங்களே, 2000 மாடலாம் புல்லட்டில் எடுத்தால் உங்களுக்கு பிரச்சனை இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒன்று சொல்லிடுறேன். இப்போ 15 இயர்ஸ் ஸ்க்ராப்பிங் பாலிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டனால இப்போ 2000ஓட தான் டீசல் போட்டு முடிஞ்சது. லாஸ்ட்டு இதே 2000 தான் ஃப்ரெண்ட்ஸ். அது 2000 இப்போ வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா 21 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாடல் வண்டி எடுத்துட்டிங்கனாலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ராப் பண்ணியே தான் அவங்க. உங்கள் வண்டி எங்கள் வண்டியெலாம் வந்து பார்த்திங்கன்னா விட்டு வச்சுருக்க மாட்டாங்க, எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்க்ராப் பண்ணி தான் ஆவாங்க. சப்போஸ் நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம புல்லட்டுக்கு டீசல் புல்லட்டுக்குலாம் என்ன செல்ஃப் மோட்டர் இன்ஸ்டால் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. மற்ற டீசல் புல்லட்டுக்கும் சரி இந்த டீசல் புல்லட்டுக்கும் சரி என்ன செல்ஃப் மோட்டரை யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாருதி 800 கார் இருக்குது பார்த்தீங்களா, மாருதி 800 கார் அதோட செல்ஃப் மோட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே இன்ஸ்டால் பண்ணுவாங்க, டீசல் புல்லட்டுக்கு பெட்ரோல் புல்லட்டுக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய வண்டிக்கு பெயிண்ட் குரோமியம் காஸ்ட் எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு நல்லா பெயிண்டிங்கு நல்லா குரோமியம் உங்களுக்கு நல்லா நீட்டாக வேணும், இல்லை லைஃப் லாங் நல்லா நீட்டாக வரணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் 20,000-22,000 வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பெயிண்ட் குரோமியம் காஸ்ட் எல்லாமே உங்களுக்கு நல்லா நீட்டாக வேணும்னா 20,000-22,000 வந்துடும். அடுத்ததாக இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, கம்மி ரேட்டு டீசல் புல்லட் கிடைக்குமா, லோ பட்ஜெட்டில் ஒரு 30 ரூபா 40 ரூபாய்க்கு டீசல் புல்லட் கிடைக்குமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நான் ஒன்று சொல்லி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புக் இல்லாத வண்டி, என்டார்ஸ்மெண்ட் இல்லாத வண்டி, எஃப்சி வந்து உங்களுக்கு 85-87 அந்த மாதிரி முடிஞ்ச வண்டி, அந்த மாதிரி பைக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35-40 அந்த மாதிரி ரேஞ்சு கிடைக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோ போட்டதுக்கு அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணியிருந்தார். ப்ரோ இப்படி எனக்கு ஒரு ஆஃபர் வந்துருக்குது, 1968 மாடல் டீசல் புல்லட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபர் வந்துருக்குது, 40,000 என்னமோ சொல்கிறாங்க அப்படின்னாரு. அதுலேருந்து கொஞ்சம் நெகோசியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, பாருங்கள் ஒர்த்தா அப்படின்னு என்கிட்ட கேட்டிருந்தாரு. நான் வந்து எப்போவுமே என்கிட்ட கேட்குற மாதிரி இருந்தால் நான் வந்து பேப்பர் தான் ஃப்ரெண்ட்ஸுங்க, புக்கு தான் எப்போவுமே கேட்பேன். என்டார்ஸ்மெண்ட்டுக்கு தான் கேட்டேன், இருக்குதுன்னாரு. எஃப்சி எதோட முடிஞ்சுதுன்னு கேட்டேன், 68லேருந்து 15 வருஷம், அதாவது 1983யோட வந்து பார்த்திங்கன்னா எஃப்சி எல்லாம் முடிஞ்சிருக்குது. ஸோ அப்போ நான் அப்படி சொன்னேன், 83லேருந்து ரோட் டேக்ஸு எல்லாம் கணக்கு போட்டு சொன்னங்காட்டி இவ்வளோ ரேட் ஆகுமா, ஒர்த்தில் இருந்த வண்டின்னு வந்து பார்த்திங்கன்னா சொன்னார். ஸோ நானும் சொன்னேன், உங்களுக்கு விருப்பம் வந்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்த் இல்லை அப்படின்னு சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா பேர் இருக்கிறாங்க, புல்லட்டை பற்றி தெரியாத ஆளுங்களும் நிறைய ஈஸியாக ஏமாற்றிடுறாங்க. நிறைய பேர் மெக்கானிக்காக இருந்தாலும் சரி, புரோக்கர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றிடுறாங்க. இதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் பைக் எடுக்கிற மாதிரி இருந்தால் இதெல்லாம் நிறையா பிரச்சனை இருக்குது. புக் இல்லாத வண்டி, எஃப்சி ரொம்ப வருஷம் பெண்டிங்காக இருக்கிற வண்டி,
என்டார்ஸ்மெண்ட்டில் வண்டி தான் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல டீசல் வண்டி வேணும்னா உங்களுக்கு எப்படின்னா 75 to 80 ஆயிரும் ஓகேங்களா. அதுலேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவு இருக்கும். பேட்ரி ஒயரிங் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஸ்க்ராப்லேருந்து ஒரு புல்லட் எடுத்து இப்போது நல்லா பக்கா கண்டிஷன் கொண்டு வர மாதிரி இருந்தால் உங்களுக்கு ரேட் கம்மியாகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஸ்க்ராப் வண்டி புக்கு என்டார்ஸ்மெண்ட்டோட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் 50 கம்மியாக வண்டி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனாக சொல்லி 50 கம்மியாக வண்டி இல்லை. நீங்கள் எடுத்து எப்படி இருந்தாலும் ஒரு 70-80 ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். 70-80 ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது புல்லட்டோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்பவுமே எச்சாகிக்குது. ஒரு டபுள் மடங்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புல்லட்டோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து ரேட் வச்சு ஜிஎஸ்டி அந்த எல்லா டேக்ஸ் அதெல்லாமே போட்டங்காட்டி உங்களுக்கு பார்த்திங்கன்னா காசுலாம் எச்சாயிடுச்சு. உங்களுக்கு ஸ்க்ராப்லேருந்து நல்லா புது வண்டி மாதிரி கொண்டு வர மாதிரி இருந்தால் உங்களுக்கு ரன்னிங் கண்டிஷன் 70-80 ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 75 to 80 எடுங்க. அப்புறமா கொஞ்சம் பேட்டரி ஒயரிங் அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. இப்போ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இல்லாமல் அதர் ஸ்டேட்டில் இல்லாமல் கால் பண்ணுறாங்க புல்லட் வேணுங்கிறது. என்ஓசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறாங்க என்ஓசி கிடைக்குமா, என்ஓசியில் தமிழ்நாட்டில் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குள்ளே ஒன்று சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ஓசி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சிக்கல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப டைம் ஆகும். அது ஒரு தலைவலி பிடிச்ச வேலைன்னு தான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா. அது நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா உங்கள் ஸ்டேட்லேயே போய் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் வச்சா இருந்தாலும் நீங்கள் போய் எடுத்துக்கோங்க. இங்கே என்ஓசி பண்ணி இது பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தியான ப்ராசஸ். நான் இங்கே என்ஓசி கொடுத்தாலும் நீங்கள் அங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா என்ஓசி பண்ணி ரீரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். ரொம்ப காசு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செலவாகும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இப்போ லாஸ்ட்டாக என்னென்னு பார்த்திங்கன்னா கம்பெனி புல்லட்டுக்கும் என்டார்ஸ்மெண்ட் புல்லட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் நிறையா பேர் கேட்டது. கம்பெனி வண்டி பெஸ்ட்டாக என்டார்ஸ்மெண்ட் வண்டி பெஸ்ட்டாக அதை பற்றி நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல போகிறேன். கம்பெனி புல்லட் உங்களுக்கு எடுத்துட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே தயாரித்து மேனுஃபேக்சர் பண்ணி டீசலில் விட்ட புல்லட் அதுவும் நல்ல வண்டி தான், ஒன்றும் பிரச்சனையே இல்லை அந்த வண்டியிலையும். அதில் உங்களுக்கு என்டார்ஸ்மெண்ட்டு பேப்பரில் எதுவுமே அந்த பிரச்சனையில் எதுவுமே இருக்காது. டீசல் இன்ஜின் ஏற்றி தான் கம்பெனிலேருந்தே கொண்டு வந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 80-85 தான், மேக்ஸிமம் 85. நான் போனதில் சொல்கிறேன் 80-85 தான் போகும். மைலேஜ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 தரும் ஃப்ரெண்ட்ஸ். 80-80க்கு மேலே தரும். கம்பெனி கிளைம் பண்ணது பார்த்திங்கன்னா 70 to 75 கிளைம் பண்ணாங்க. உங்களுக்கு கம்பெனி வண்டி பார்த்திங்கன்னா 80 வரைக்குமே போகும். ஆனால் இந்த என்டார்ஸ்மெண்ட் வண்டி பொறுத்தளவுக்கு ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா நான் போனது சொல்கிறேன். ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 100-110 வரைக்குமே நான் வந்து பார்த்திங்கன்னா என்டார்ஸ்மெண்ட் வண்டியில் நான் போய்க்கிறேன். அப்புறம் மைலேஜ்னு பொறுத்தளவுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பி பொறுத்து இன்ஜின் கண்டிஷனை பொறுத்து 5 HP தான் இது. இந்த இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்குங்காட்டி எனக்கு 75 to 80 வரைக்குமே தரும். இப்போ அடுத்தது இந்த டீசல் புல்லட் பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான ஒரு இது சொல்லிடுறேன், வைப்ரேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா பல பேருக்கு டவுட்டாக இருக்குது. அதை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். கம்பெனி புல்லட்னால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிலேருந்தே பெட்டு இன்ஜின் எல்லாம் இது பண்ணி வரங்காட்டி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக கம்பெனி புல்லட்டில் வைப்ரேஷன் இருக்காது. சப்போஸ் அதிலே வைப்ரேஷன் இருந்துச்சுன்னா இந்த இன்ஜின் வேலையாக தான் இருக்கும். மோஸ்ட்டாக இன்ஜின் அந்த கிராங்க் சாஃப்ட்டு இந்த போர்க்கு தான் கொஞ்சம் வேலையாக இருக்கும், மற்றபடிக்கு எதுவும் இல்லை. இப்போ இந்த என்டார்ஸ்மெண்ட் வண்டியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட்டு நல்ல பெஸ்ட்டான லேத்தில் கொடுத்து நல்ல பெட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக பண்ணியிருந்தால் உங்களுக்கு வைப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90% குறைக்கலாம். இன்ஜினும் பார்க்கணும். இன்ஜினு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா நீட்டாக நல்லா மெக்கானிக்கிட்ட கொடுத்து இன்ஜின்லாம் ஃபுல்லாக பர்ஃபெக்டாக வேலை செஞ்சிடணும். இந்த கிராங்க் சாஃப்ட்டு அந்த வால்வு அது நிறையா இருக்கும் இந்த இன்ஜினில். அதெல்லாமே நல்லா நீட்டாக ஃபுல்லாக இன்ஜின் பொறுத்தவரை 100% இருக்கணும். பெட்டு நல்லா இருக்கணும். பெட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகிடுச்சுனாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷன் 90% வந்து பார்த்திங்கன்னா குறைச்சிடலாம். அந்த 10% சொல்ல அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா டீசல் இன்ஜினை பொறுத்தளவுக்கு வைப்ரேஷன் வரத்தான் செய்யும். அது கம்பெனி வண்டியாக இருந்தாலும் சரி என்டார்ஸ்மெண்ட் வண்டியாக இருந்தாலும் சரி ஒரு 10% வைப்ரேஷன் வரத்தான் செய்யும் நீங்கள் என்ன செலவு செஞ்சாலும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ மோஸ்ட்டாக எல்லா கொஸ்டினுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதை தவிர்த்து வேறு ஏதாவது கொஸ்டினுக்கு இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதை பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் PMS Bikez சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் போய் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவோட ஒரு நல்ல கண்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is PMS signing off. Thank you friends.